இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓம் ஜும் சஹ த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். ஓம் சததும் வம்போம் அபிஷேகம் ஆரம்பிக்கப்பட்டது. கலச பூஜைக்கு முன்பாக கலசத்தை கையில் எடுத்துக்கொண்டு பக்தர்களுடன் கோவிலை சுற்றி வருவதற்கு முன்பு பக்தர்களுக்கு பாத பூஜை செய்யப்படுகிறது. பின்பு கலசத்தை கையில் எடுத்துக்கொண்டு கோவிலை ஒரு முறை சுற்றி வருகிறார்கள். கையில் கொண்டு வரப்பட்ட கலசத்தில் உள்ள நீரை சித்தருக்கு அபிஷேகம் செய்து பூஜையை நிறைவு செய்கிறார். என் பேர் வசந்தி சங்கர். அதனால் நீங்களும் கண்டிப்பாக வந்து உங்களோட வேண்டுதல் ஐயா கிட்ட சொல்லுங்கள், அவர் நிறைவேற்றி வைப்பார். இந்த சித்தர் கோயிலுக்கு வாங்க, வந்து நீங்களும் இதை பயனடைங்கள். இங்கே தியானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் இந்த பெண் இந்த ஜீவ சமாதியின் சிறப்பை பற்றியும் இங்கு நடந்த சில ஆச்சரியமான விஷயங்களை பற்றியும் சொன்னார்கள். ஓம் குழந்தைவேல் சித்தரே போற்றி, ஓம் முத்தையா சித்தரே போற்றி. என் பேர் காஞ்சனா, நான் மயிலாப்பூரில் தான் இருக்கிறேன். இன்றைக்கி பௌர்ணமி. நம்ம குழந்தைவேல் சித்தர் ஐயா கோவிலில் இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக பூஜை நடந்தது. எல்லாருக்கும் எல்லாத்தையும் வேண்டினவங்களுக்கு வேண்டினபடி கொடுக்குற ஒரு சக்தி வாய்ந்த சித்தர்னா நம்ம குழந்தைவேல் ஐயா சித்தரை தான் சொல்ல முடியும். அடுத்து முத்தையா சித்தர், அவரும் எல்லாருக்குமே எல்லா விதமான நன்மைகளும் 2 பேர் சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. தொடர்ந்து கோயிலுக்கு நான் வந்துட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் வந்து ஐயாவோட சித்தர் பீடத்துலேருந்து கண்கள், அவரோட கண்கள் எனக்கு தெரிஞ்சது. அதுலேருந்து எனக்குள்ளே ஒரு சக்தி வந்த மாதிரி இருந்ததா. நிறைய பாடல்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன் நான். அதுலேருந்து ஐயாவை பற்றி கூட ஒரு பாடல் எழுதியிருக்கேன். நம்ம குழந்தைவேல் சித்தர் ஐயாவை பற்றி, முத்தையா சித்தர் ஐயாவை பற்றி கூட ஒரு பாடல் எழுதியிருக்கேன். சித்தர்க்கெல்லாம் சித்தரே எங்கள் குழந்தைவேல் சித்தரே, சித்தர்க்கெல்லாம் சித்தரே எங்கள் குழந்தைவேல் சித்தரே, சித்தத்தை சிவனிடம் நீ வைத்தாய், சித்தத்தை சிவனிடம் நீ வைத்தாய், உன் ஜீவனையே சிவனாக்கி காட்சி தந்தாய், உன் ஜீவனையே சிவனாக்கி காட்சி தந்தாய். ஐயாவிடம் உங்களோட குறைகளை சொல்லுங்கள், எல்லாத்தையும் அவர் நல்லபடியாக எல்லாருக்கும் குறைகள்லாம் தீர்த்து வைப்பார். எல்லாரும் வாங்க. ஓம் நம சிவாய. ஆந்திராவில் இருந்து வந்த ஒரு குடும்பத்தினர் இங்கு வந்து வேண்டிக் கொண்ட அனைத்தும் நடந்ததாக கூறினார். என் பேர் சாரதா, நான் ஹைதராபாத்தில் இருக்கேன். எனக்கு எங்கள் சித்தி இந்த குழந்தைவேல் சுவாமி பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க கோயிலுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு நிறைய நல்லது நடந்திருக்கு. எங்கள் சித்தி இந்த கோயிலை பற்றி எல்லாம் சொன்னாங்க விஷயமும். இந்த மாதிரி ஒரு வாட்டி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வா இந்த கோயிலுக்கு, எல்லாம் நல்லதே நடக்கும். இந்த மாதிரி குழந்தையோட நாமத்தை அந்த சுவாமியோட நாமத்தை சொல்லு, நீயும் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. நான் டெய்லி தினமும் வீட்டில் சுவாமியோட நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கேன். பசங்களுக்கும் எக்ஸாம் டைமில் சொல்லி தந்துக்கிட்டே இருக்கேன். அவங்களும் சொல்லியிருக்காங்க. இப்போ என் சின்ன பொண்ணு, பெரிய பொண்ணு ஊரில் இருக்கா. அவள் 9th கிளாஸ் படிக்கிறா பெரிய பொண்ணு. இவள் சின்ன பொண்ணு 6வது கிளாஸ் படிக்கிறா. 2 பேருக்குமே ஞாபக சக்தி கொஞ்சம் குறைவு. படிப்பாங்க, ஆனால் ஞாபக சக்தி குறைவு. அது மாதிரி கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் மாற்றம்னது எனக்கு தெரிஞ்சிருக்கு. என் சின்ன பொண்ணு அந்த மூல மந்திரத்தை சொல்லுவா, கேளுங்க. குழந்தைகளே சித்தனி போற்றி, சித்தர்களே சித்தர்களே போற்றி. நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை நடத்தி கொடுத்துருக்காரு சுவாமி. நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். சென்னை அம்பத்தூர்லேருந்து வரேன்.
சுவாமியோட இந்த கோயிலுக்கு சித்தர் சுவாமி கோயிலுக்கு நான் வர்றது இது 2வது தடவை. எங்கள் சித்தி வந்து இந்த சித்தர் சுவாமிகளை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. வந்த உடனே எனக்கு ரொம்ப என்னோட கஷ்டம் எல்லாம் சொல்லி நான் எனக்கே தெரியாமல் அழுதுட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்கும் காலில் அடிபட்டுட்டு இருந்தது. உள்ளே வந்த உடனே எனக்கு அப்படியே மெய்சிலிருந்து போயிட்டேன். நான் என்ன பேசணும்னு தெரியல. அப்புறம் அவங்களே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மருந்தெல்லாம் போடுங்கன்னு சொல்லிட்டு சுவாமி டாலர் இது கொடுத்துருக்காங்க. அதுவும் அவர் போட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோடனே ஒரு 2 வாரம் இருக்கும். இந்த கோயிலில் இருக்கிற அந்த மூல மந்திரம்லாம் நான் எடுத்துகிட்டு போன வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும் அனுப்பிச்சி வச்ச குரூப்பில் எல்லாரும் சொல்வோம். நானும் வீட்டில் விடாமல் சொன்னேன். இப்போ எங்கள் ஹஸ்பண்டுக்கு கால் எவ்வளவோ பரவாயில்ல. பையனுக்கு வந்து அந்த வலிப்பு நோய் கூட இப்போ எல்லாம் நின்று அவனும் மாத்திரை இல்லாமல் அது சதா என் பசங்களுக்காக நான் இதை தான் சொல்வேன். எங்கள் வீட்டுக்காரன் நல்லா நடக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வியாழக்கிழமையிலலாம் இங்கே ரொம்ப விசேஷம். அவங்கவுங்க பிரார்த்தனை சொன்னால் விடாமல் சித்தர் ஜீவ சமாதியை வந்து நம்ம பார்த்தாலே நமக்கு நிறைய அற்புதம்லாம் நடந்துட்டுருக்கு. நாங்கள் நிறைய உணர்ந்திருக்கோம். இந்த ஜீவ சமாதியை நம்ம காலடி பட்டாலே நமக்கு பாக்கியம்தான். அதனால நம்ம குறையெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக சதா நம்ம வேலை பார்த்துக்கிட்டே எந்த வேலை பார்த்துக்கிட்டாலும் சுவாமி நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் அந்த மூல மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தால் அவ்வளோ அற்புதம் நடக்குது. நம்பிக்கை தான். நம்பிக்கையோடு நம்ம பண்ணால் எல்லாமே அற்புதமாக நடந்திருக்கு. என் பேர் மகாலட்சுமி. நான் வண்டலூர்லேருந்து வரேன். நான் முதல்ல இந்த குழந்தைவேல் சாமி சித்தரை பற்றி என் தங்க மூலமாக கேள்விப்பட்டேன். ரொம்ப அற்புதம் பண்ணியிருக்காரு என் வாழ்க்கையில். எனக்கு ஒரு மாதம் முன்னாடி ரொம்ப விடாமல் இருமல், ரொம்ப உடம்பே முடியல. ரொம்ப விடாமையே இருமிண்டு இருக்கிறேன். என் பையன் டாக்டர்கிட்ட கூட்டுன்னு போய் காமித்தான். அதுக்கப்புறமா என் பொண்ணு பெரிய பொண்ணும் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அந்த இருமலை நிற்கலை. அப்புறமா என் சின்ன பொண்ணு ஹைதராபாத்தில் என்னை வர சொல்லி நான் காமிச்சு உனக்கு குணமாக்குறேன்னு சொன்னான். இருந்தாலும் நான் இந்த குழந்தைவேல் சாமி சித்தரோட நாமத்தை விடாமல் சொல்லி என்னோட இந்த இருமலை நிறுத்தி எனக்கு நல்லபடியாக வழிகாட்டு. நான் அங்கேருந்து சென்னைக்கு வந்த உடனே உன்னை முதல்ல தரிசனம் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேண்டின்றேன். அவ்வளோ சீக்கிரம் நான் இந்த கடவுளோட அனுகிரகம் எனக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு அற்புதம் பண்ணியிருக்காரு. இந்த பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஜீவ சமாதி முத்தையா சுவாமிகளும் இந்த குழந்தைவேல் சாமி சித்தரையும் எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. ஓம் நமச்சிவாயா. குழந்தைவேல் சித்தரை போற்றி, முத்தியாவேல் சித்தரை போற்றி. நாங்கள் 2 வருஷமாக இந்த கோயிலில் சித்தருக்கு பால் கறந்த உடனே முதல்ல இவருக்கு தான் அபிஷேகத்துக்கு கொடுக்குறோம். பையனுடைய ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் வந்து தூங்கி எழுந்தோடனே காலையில் எழுந்து நடக்க முடியல, உடம்பு ஃபுல்லாக சேல் எழுந்துச்சு. நான் உடனே என்ன பண்ணேன்னா எல்லோரும் அவங்க ஜிஹெச் ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனைக்கா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போய் காமிக்க ஆரம்பித்தாங்க. நான் என்ன பண்ணேன், வீட்டில் உட்காந்துட்டு இவரை சித்தரை தியானம் பண்ணிவிட்டு இவருடைய ஸ்லோகத்தை மூல மந்திரத்தை குழந்தைவேல் சித்தர் மூல மந்திரமும் முத்தையா சித்தருடைய மூல மந்திரத்தையும் 21 தடவை வந்து படிச்சுட்டே இருந்தேன் வீட்டில் உட்காந்துட்டு. வீட்டிலையே இருந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அவரை தியானம் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த பலன் வந்து உடனே கிடைக்கும். மறுநாள் நான் 21 தடவை தியானம் பண்ணேன். நைட்டு 12-1 மணிக்கு. காலங்காத்தால் தூங்கி எழுந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக எழுந்து நிற்க ஆரம்பிச்சிட்டான் அந்த பையன். அது மாதிரி சித்தர் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம அவங்க யாருக்கு வேணும்னாலும் வேண்டின இடத்துல உடனே அந்த பலனை கொடுத்துட்றாரு. சிவன் வந்து தாயுமானவராக வந்து பிள்ளை பேர் பார்த்தாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி எங்களுடைய மாடு வந்து அதாவது பிரசவ வழியில் துடிச்சிட்டு இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டது குட்டி போடுறதுக்கு. நாங்கள் வந்து இவரை வேண்டிட்டு விபூதி வச்சு விட்டோம். விபூதி வச்சுட்டு தியானம் பண்ணோன்னே நல்ல சுகமான பிரசவம் வந்து காலையிலே நடந்து அந்த குட்டியும் அம்மாவும் ரொம்ப சௌகரியமாக இருக்காங்க. நல்லா அந்த குட்டிக்கு சித்தர் தான் பேர் வச்சுருக்கோம். குழந்தைவேல் சித்தர்னு பேர் வச்சு இப்போ சௌகரியமாக நல்லா வளர்ந்துட்டு வருது. இந்த இடத்த சுற்றின எல்லாமே வைப்ரேஷன் பயங்கரமான பவர். வந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணாலே இதனுடைய பலன் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் வந்து இங்கே ஒரு தரம் சேவிச்சுட்டு போயிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மனசு இங்கே வந்துடும். இங்கே கடவுளுடைய இது அனுகிரகம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். ஓம் சிவாயின்மா. ஓம் மயிலாப்பூர் சித்திரக்குளம் மேற்கு மாடு வீதியில் குழந்தைவேல் சித்தர் முத்தையா சாமி சித்தர் திருத்தலம் அமைந்துள்ளது. இந்த ஸ்தலம் 300 வருஷமடி சாமி சித்தி அடைஞ்சது. சித்திரை மாதம் பூசா நட்சத்திரம் குரு பூஜை பண்ணுற வழக்கம். இந்த மாதந்தோறும் பூசா நட்சத்திரம் பக்த கோடிகள் வந்து சாமி தரிசனம் செய்வாங்க. திருமணம் தடை நீங்கும், புத்தி சுவாதம் நிவர்த்தியாகும், படிப்புக்கு உகந்த ஸ்தலம். இவர் நீராடின குளம் தான் சித்தர் குளம். வள்ளலார் ராமலிங்க சாமிகள் வந்து இங்கே வந்து வழிபாடு பண்ணியிருக்காங்க. அவர் பேரில் பாடல் பாடியிருக்காங்க. சின்மய தீபன் புக்கு வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப விசேஷமானது. குருவும் சிஷ்யனும் ஒரே இடத்துல பார்க்கறது விசேஷமானது.
லிங்க சுரூபமாக இருக்கவங்க வந்து குரு குழந்தைவேல் சுவாமிகள், நந்தி சுரூபமாக இருக்கவங்க வந்து முத்தைய சுவாமிகள். 2 சித்தர் ஒரே இடத்துல பார்க்கறது விசேஷமானது. நீங்கள் வந்து பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணி திருவருள் பெறலாம், குரு அருள் பெறலாம். ரொம்ப விசேஷமானது. என் பேர் சந்திரசேகர்னு பேர். குழந்தைவேல் சுவாமிகள் 300 வருஷத்தினுடைய ஜீவ சமாதியாக இருக்கார். வரவாளுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ, என்ன சொல்கிறாளோ அவள் எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது. இந்த கோயிலில் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் வந்து இந்த சன்னிதானத்தில் 1857 வருஷம் இந்த சன்னிதானத்தில் வந்து வழிபட்டிருக்கார். வாசலில் சித்திர குளம்னு சொல்லக்கூடியது வாழ்ந்த காலத்தில் சித்தர் குளம்னு பேர். யார் வந்தாலும் இந்த சன்னிதானத்தில் அன்னதானம் அவளுக்கு எல்லாமே இருக்குது. மேலும் மேலும் இந்த சன்னிதானத்தில் வரவா எல்லாருக்கும் நல்லது நடக்கணுன்றது எங்களோட பிரார்த்தனை. வரவா எல்லாருக்கும் சுவாமிகள் ஆசீர்வாதம்.